முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். இது நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எம்டெக் கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த கோர்ஸை பற்றி சின்ன பேசிக் ஐடியா இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தோம்னா ஏதாவது யூஜி கோர்ஸ் படிச்சுட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங் ரிலேட்டடான கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கு, இல்லை கிளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி பேசிக் தெரியாத நிறைய பேத்துக்கு இந்த கோர்ஸில் எவ்வளோ ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம மொபைல் வச்சுருக்கோம், எல்லாருமே மொபைல் வச்சுருக்கோம். மொபைலில் ஆயிரக்கணக்காக ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறோம். இது மாதிரி நம்ம மொபைலில் எக்கச்சக்கமான டேட்டாஸ் ஒவ்வொரு செகண்டும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது பார்த்தா சோசியல் மீடியாவிலேருந்து கூட நிறைய டவுன்லோட் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். கான்டாக்ட்ஸ் இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்கமான டேட்டாஸ் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். சப்போஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த மொபைலுக்கு கரப்ட் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ உடஞ்சி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்தோம்னா நம்மளால் டேட்டாலாம் ரெக்கவர் பண்ண முடியல. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. இது சின்ன மொபைல் யூஸ் பண்ணுற நம்மளுக்கு. இதுவே பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணி பாருங்க. அவங்களாம் எவ்வளோ டேட்டாஸ் ஒரு நாளைக்கு ஸ்டோர் பண்ணுவாங்க. எத்தனை வருஷம் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சிஸ்டமில் பார்த்தா. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருந்தால் இம்போர்ட் எப்படி நடக்குது, எக்ஸ்போர்ட் எப்படி நடக்குது, இது மாதிரியான டீட்டெயில், அங்கே எத்தனை ஸ்டாஃப்ஸ் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு எப்படி சேலரி கொடுக்குறாங்க, இது மாதிரி எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் பார்த்தா சிஸ்டமில் சேவ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் வருது, அதாவது அந்த கம்ப்யூட்டர் கரப்ட் ஆயிடுது, இல்லைன்னா ஏதாவது டிசார்டர் அந்த கம்ப்யூட்டர் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுது அப்படி இல்லைன்னு பார்த்தோம்னா, யாராவது ஒரு அன்ஆத்தரைஸ்டு பார்த்தோம்னா ஹேக் பண்ணிடுறாங்க அந்த கம்ப்யூட்டரை. அதில் இருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து ஒன்று டெலீட் பண்ணிடுறாங்க, இல்லைனா சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனாக அந்த கம்பெனிக்கு அது ஒரு பெரிய லாஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக கம்பெனி, ஆர்கனைசேஷன், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கூட பார்த்தா நம்மளோட டேட்டா பார்த்தா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதுக்கு ஒரு சிலவங்க அமௌண்ட் பே பண்ணி அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட பேசிக்னே சொல்லலாம். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, டேட்டா டெலிவர் பண்ணுது. அந்த டேட்டா எந்த மாதிரியான டேட்டா வேணாலும் இருக்கலாம். அந்த டேட்டாங்கிறது டேட்டா பேஸாக இருக்கலாம், சர்வராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு பார்த்தோம்னா ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், இல்லைன்னா எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தா ஒரு க்ளவுடில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்பாங்க. இதை நம்ம ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ண முடியும், தேவையானப்போ ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். பட் அதுக்கெலாம் சம் பாஸ்வேர்டு இந்த மாதிரியான சில செக்யூரிட்டிலாம் இருக்கும். ஸோ அதை பற்றியும் இந்த கோர்ஸில் கவர் பண்ணுவாங்க. இப்போ நியர்லி பார்த்தா 85% மேலே இருக்க கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை யூஸ் பண்ணி தான் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த 85% இருக்க இன்னும் இன்க்ரீஸ் ஆக தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா மொபைல் ஃபோன் யூசர்ஸ், லேப்டாப் யூசர்ஸ்லாம் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆக தான் போகிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா மொபைல் ஃபோன் யூசர்ஸ், இன்டர்நெட் யூசர்ஸ்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் வர்றாங்க. ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட தேவையும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் வரும்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த ஃபீல்டுக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும்னே சொல்லலாம். பட் இதுக்கெல்லாம் பேசிக்காக உங்களுக்கு நிறைய ஸ்கில் தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் இந்த எம்டெக் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நார்மலாக மற்ற எம்இ எம்டெக் மாதிரி 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான். உங்களுக்கு மொத்தம் 4 செம் இருக்கும், 6 மாதத்துக்கு ஒரு செம் இருக்கும், ஃபைனல் செம்மில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேசிக்ஸ் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணாங்க. நிறைய டாப் லெவல் காலேஜஸில் பார்த்தா இது லேட்டான கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தா ரிமோட் சென்சார். அதாவது தேவைப்பட்டப்ப நம்ம ரிமோட் மூலிமா அந்த இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கணும்னா பேசிக்காக என்ன எலிஜிபிள் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஜினியரிங் லேட்டான கோர்ஸ், அது ஈஸியாக இருக்கலாம், இல்லைனா பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லை ஐடியாக இருக்கலாம். இது லேட்டான கோர்சஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். இந்த கோர்ஸே முடிச்சிருக்கணும் அவசியம் இல்லை, இது லேட்டான கோர்சஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது லேட்டான கோர்சஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எம்சிஏ முடிச்சிருக்கலாம், இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை எம்எஸ்சி ஐடி இந்த மாதிரியான குரூப் கூட முடிச்சிருக்கலாம். அப்போ நீங்கள் எம்டெக் குரூப் இந்த மாதிரியான க்ளவுட் கம்ப்யூட்டிங் பேஸில் செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தா இதோட சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சேலரி உங்களோட ஸ்கில் பொறுத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஒரு ஆவரேஜாக பார்த்தா பர் மந்த்துக்கு 30,000லேருந்து பர் லேக் வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே உங்கள் ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் பேஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபீஸ் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 1லேருந்து 4 லட்சம் வரையும் வரதுக்கான வாய்ப்புகள். இது நீங்கள் ஜாயின் பண்ணுற இன்ஸ்டியூட்ஸ், காலேஜஸ் பொறுத்து வேரி ஆகும். ஏன்னு டாப் லெவல் காலேஜஸ் நிறைய இதில் இது லேட்டான கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எந்தெந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, IIIT டெல்லியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அது மூலிமா சீட்ஸ் ஃபில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா பிட்ஸ் அகாடமியில் பிலானியில் இருக்கிறதுல இந்த இதுக்கான கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுலேயும் ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஐஐடி, என்ஐடி காலேஜஸ்லாம் இது லேட்டான கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் பெங்களூரில் இருக்கிறது பார்த்தா இது லேட்டான கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேலாம் பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க.
அதோட ஃபீஸ் லெவலும் உங்களுக்கு ஹையாகவே இருக்குன்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் முடிக்கும்போது எங்கெங்கே ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஆர்கனைசேஷனுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன் எல்லாத்துலேயுமே வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்கிங் டிபார்ட்மெண்ட், ஏன்னா பேங்கிங்கில் ஒரு நாளைக்கு அவ்வளோ டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அதுவும் இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு ஆனதுலேருந்து அவ்வளோ டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ பேங்கிங்லேயும் இது ரிலேட்டான கோர்ஸ் முடித்தவங்களுக்கு தனியாக வந்து ட்ரைனிங் வச்சு அது மூலிமா கூட ஜாப்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில், பிஸ்னஸ் ரிலேட்டான கம்பெனிஸில், அடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட இது ரிலேட்டானவங்களை வந்து ஜாப்ஸ்க்கு எடுக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ டேட்டா கேதர் பண்ணுறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். ஸோ அங்கே கூட இவங்களை வந்து வேலைக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில், ஐடி கம்பெனியில் 80% மேலே வந்து ஐடி கம்பெனியில் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். காலேஜ் இன்ஸ்டியூட்ஸ் இந்த மாதிரியான இடத்துல கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே உங்கள் ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் பேஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் முடிக்கும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா க்ளவுட் ஆர்கிடெக்ட் ஆகலாம், நீங்கள் க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகலாம். நெக்ஸ்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங் வந்து பார்க்கலாம். எம்டெக் முடிச்சிருக்கீங்க, அடுத்து பிஹெச்டி இதெல்லாம் முடிக்கும்போது வந்து பார்த்தா ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான பொசிஷனுக்கு வந்து போகலாம். இல்லை எம்டெக் முடிச்சவங்களே நிறைய காலேஜஸில் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான பொசிஷன் கூட போகலாம். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக வந்து போகலாம், ப்ரோக்ராம் அனலிஸ்ட்டாக வந்து போகலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொசிஷன் இருக்குது. இந்த பொசிஷனுங்கிறது நீங்கள் ஜாயின் பண்ணுற கம்பெனி ஆர்கனைசேஷன் பொறுத்து பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த சிலபஸ் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய அல்காரிதம்ஸ் பேஸ் பண்ணி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் க்ளவுட் கம்ப்யூட்டிங் எங்கெங்கே அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டைப் ஆஃப் டேட்டாஸ், என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை பற்றி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மெஷின் லேர்னிங்னா என்ன அதை பற்றி கவர் பண்ணியிருப்பாங்க. க்ளவுட் ஆர்கிடெக்சர்னா என்னது, எப்படி அந்த ஆர்கிடெக்சர் வந்து டிசைன் பண்ணுறாங்க அதை பற்றி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. க்ளவுட் செக்யூரிட்டி, ஏன்னா செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். உங்களோட டேட்டாவை யார் வேணாலும் எடுக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம் அது, அதனால செக்யூரிட்டி பற்றியும் இந்த சிலபஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. மொபைல் க்ளவுட்னா என்ன அதை பற்றி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா அதோட பேசிக்ஸ் பற்றி கவர் பண்ணியிருப்பாங்க. டேட்டா மைனிங்னா என்னது அதை பற்றி கவர் பண்ணியிருப்பாங்க. பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது கூட ஒரு பேப்பராக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நெட்வொர்க் செக்யூரிட்டினா என்னது, ஸ்கிரிப்டிங் ஃபார் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், எப்படி ஸ்கிரிப்டிங் வந்து எழுதுறது, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களோட சிலபஸில் வந்து வந்திருக்கும். ஒவ்வொரு பேப்பர் வந்து தனித்தனியாக வந்து உங்களோட சிலபஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைனல் செம்மில். நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் எம்ஃபில் பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம். பிஹெச்டியில் இது ரிலேட்டான டாபிக்ஸ்லாம் எடுத்து நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். இது எல்லாமே உங்கள் ஒப்பீனியன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் நாலேஜ் பேஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் படிக்கணும்னா என்ன மாதிரியான ஸ்கில் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஷார்ப் நாலேஜ் வேணும், அப்டேட் பண்ணுற ஸ்கில் வேணும். ஏன்னா இதில் புது புது சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம், புது புது டெக்னாலஜி வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அப்டேட் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் வேணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும். அப்போ தான் உங்களோட நீடை வந்து உங்கள் கிளைண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால் எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டீம் லீடிங் கெப்பாசிட்டி வேணும், கோஆர்டினேஷன் ஸ்கில் வேணும். ஏன்னா ஒரு குரூப்போடு தான் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, அதனால் கோஆர்டினேஷன் ஸ்கில் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஒர்க் முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டாக தான் இருக்கணும். அதனால் பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்ல ஐசைட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் ஸ்கில்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வந்து பார்த்தா பேசிக்காக என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஜாவா பற்றி, லினக்ஸ் பற்றி, HTML பற்றிலாம் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சுன்னா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுக்கான கோர்சஸ்லாம் தமிழ்நாட்டில் எங்கே ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாப் லெவல் காலேஜ் பொறுத்தவரையும் பார்த்தா நிறைய IITஸில், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனில் கூட வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு பொறுத்தவரையும் பார்த்தா SRM யூனிவர்சிட்டி சென்னையில் வந்து பார்த்தா பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற பார்ட் வந்து கிளாஸாக வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டாக்டர் MGR எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் BSc கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், MSc கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி 2 கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. IIT சென்னையிலும் இது ரிலேட்டான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்னையில் வந்து பார்த்தா சர்டிஃபிகேட் ரிலேட்டான க்ளவுட் கம்ப்யூட்டிங் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் சென்னையில் வந்து பார்த்தா MCA வந்து இது ரிலேட்டான கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிடெக்கும் இது ரிலேட்டான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் VIT வெள்ளூரில், அதாவது வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூரில் இருக்கிறதுல வந்து பார்த்தா MTech க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா கேட் ஸ்கோரை வந்து நிறைய காலேஜஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ கேட் எழுதினாலும் நீங்கள் இது மாதிரியான காலேஜஸ்க்குலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு நல்ல ஸ்கோப்பே இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான ஸ்கோப் இருக்க கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணி படிக்கும்போது உங்களோட கெரியர் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ மூலிமா க்ளவுட் கம்ப்யூட்டிங், அதாவது MTech க்ளவுட் கம்ப்யூட்டிங் இந்த கோர்ஸை பற்றி பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் நம்புறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.